நிகர்நிலை பல்கலைக்கழகம் தொடங்கி 30 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை ஒட்டியும் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை ஒட்டியும் சிறப்பிக்கின்ற வகையிலே இந்த நிறுவனத்தின் தலைவரும் நிறுவனரும் வேந்தருமாகிய டாக்டர் ஏசி சண்முகம் அவர்களுடைய ஏற்பாட்டின்படி வருகிற அதாவது இந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 3:30 மணி அளவில் நம்முடைய ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் நிறுவப்பட்டிருக்கிற பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் வெண்கல திருவுருவச் சிலையினை திறந்து வைப்பதற்காக சூப்பர் ஸ்டார் பத்ம விபூஷன் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வருகை தருகிறார்கள். அந்த நிகழ்ச்சியினை சிறப்பிக்கிற வகையிலே முதன்மை விருந்தினராக மொரீஷியஸ் நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் மேதகு திரு பரமசிவம் பிள்ளை வையாபுரி அவர்களும் மாண்புமிகு இலங்கையினுடைய கல்வி அமைச்சர் திரு வி.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களும் கலந்து கொள்ளுகிறார்கள். இந்த விருது பெறுவோர் பட்டியலை பார்க்கும்போது கொஞ்சம் பார்ஷியாலிட்டி தெரியுது எனக்கு தெரியுது. ஏன்னா ஏசிஎஸ் வந்து பிஜேபி கூட்டணியிலே போட்டி போட்டவர். அந்த கூட்டணிக்கு நானும் அவர் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணவங்களையும் ஒருத்தன். அவர் நினச்சிருந்தா இன்னைக்கு ஜனாதிபதியவோ பிரதமரையோ கூப்பிட்டு புரட்சியாளர் எம்ஜிஆருக்கு கௌரவம் ஏற்படுத்தியிருக்கலாம். இன்னைக்கு 2 பேரும் ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் இருக்காங்க. இவங்களையாச்சும் கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஒரு அரசு விழாவாக அரசு சார்பு இப்போ வந்து இன்னும் கட்சி ஆரம்பிக்கல சூப்பர் ஸ்டார். இது பூரா கேள்வி தான். இந்த கேள்விக்கெலாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். கமலஹாசனும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் வாணி கணபதி இங்கே பண்ணி வச்சார். இங்கேருந்து பாம்பேயில் இங்கேருந்து போன ஒரே ஒரு பத்திரிகையாளர் நான் மட்டும்தான். கமலஹாசனையும் கூப்பிட்டுக்கலாம். இப்படி ஏன் ஒரு பார்ஷியாலிட்டி பண்ணணுங்கிற என்னுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பக்தன் நீங்கள் எப்படி எனக்கு தெரியாது. அந்த அடிப்படையில் என்னுடைய மனசாட்சியின் கேள்வியை தான் நான் கேட்குறேன். ஏன்னா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடுற நேரத்தில் ஒரு ஏசிஎஸ் முன்னாள் ஏடிஎம்கே எம்பி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடத்துகிற விழா வெங்கல சிலை வைக்கிறாங்க. அதுவும் நல்ல சிலை. ஏன்னா இவருடைய எல்லா கல்வி நிறுவனங்களையும் முதல்ல போனோடனே ஜேபிஆர் காலேஜில் எப்படி இருக்கோ அதே மாதிரி புரட்சியாளர் எம்ஜிஆர் சிலை இருக்கும். இங்கே பேசினவங்க கூட பாரத ரத்னா எம்ஜிஆர் சொன்னாங்க. நாங்கள்லாம் புரட்சி தலைவர்னு சொல்லியே இன்றைக்கும் அந்த ரத்தத்தின் ரத்தம்னா இன்றைக்கும் புல்லரிக்குது. புரட்சி தலைவர்னு ஏன் பேர் சொல்லலை, எம்ஜிஆர்னு சொல்கிறாங்களே, புரட்சி தலைவர்னு சொல்லணுமே அப்படிங்கிற உத்வேகம் எனக்கு வருது. அந்த அடிப்படையில் புரட்சி தலைவரார் வளர்ந்தவர், புரட்சி தலைவரார் வளர்க்கப்பட்டவர், எம்பி எம்எல்ஏ 2 பதவிகளையும் புரட்சி தலைவரால் பெற்றவர். ஏன் இதை செய்யலைங்கிறது என்னுடைய ஆதங்கம். முழுமையான முறையான பதில் அவர் தலைவர் இருந்தால் இன்னும் தெளிவாக அறிவித்திருப்பார். எங்களுக்கு அதாவது குழுவில் நிர்வாக குழுவில் இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல் என்னவென்றால் மாண்புமிகு பாரத பிரதமரில் இருந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகிய மற்ற பிரமுகர்களையும் தலைவர் அவர்கள் பல்வேறு காரணங்கள் அல்லது அந்த குறிப்பிட்ட தேதியிலே அவர்களுக்கு இருக்கிற நிகழ்வுகளின் காரணமாக அவர்களிடமிருந்து ஒப்புதல் கிடைக்கவில்லை என்கிற தகவல் தான் நமக்கு நிர்வாக குழுவிற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்த அந்த அனைத்து விருதுகளினுடைய பெயர்கள் அழைப்பாளர்கள் இதில் அதற்கான ஒரு குழு அமைத்து தான் தலைவர் தலைமையில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது தலைவர் உங்களுக்கு ஒரு முழுமையான பதிலை இந்த இடத்துல சொல்லியிருப்பார். ஏனென்றால் அதில் வந்து நாங்கள் பல்கலைக்கழக நிகழ்வுன்றதுனால நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு தான் மாதிரி மற்ற நேரடியான அரசியல் சார்ந்த விடைகளுக்கு நாங்கள் நிர்வாக குழுவில் இருக்கிறவங்க சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து அந்த பல நிபுணர்களை வைத்து அந்த சிலையை பார்த்தப்போ அந்த குழுவில் இருந்தோம். பல நிபுணர்கள் சொன்ன கருத்துனா இதுவரை அமைந்த எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவச் சிலை இந்த சிலை தான் எல்லாரும் பார்த்து முன்மாதிரியாக வைக்க வேண்டும் என்று நம்புகிற அளவுக்கு இந்த சிலை அமைந்திருக்கிறது என்று பாராட்டுகள். அதை நீங்கள் அன்றைய தேதியில் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படத்தக்க வகையில் சிலை அருமையாக அமைந்துள்ளது. அது என்னென்னா இந்த கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் ஒரு 418 ஆண்டு கால வரலாறுகள் உடையது. ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அண்ட் பிசிஷியன்ஸ் அட் கிளாஸ்கோங்கிறது. இப்போ இதில் வந்து ராயல் சார்ட்டர்னு சொல்லி இங்கிலாந்து அரசர் ஜார்ஜ் 6வது அரசருடைய காலகட்டத்தில் அதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டு அந்த அடிப்படையில் செயல்படுது. அதில் ஒரு நோக்கம் வந்து
இப்போ அறுவை சிகிச்சை துறை மற்றும் மருந்தியல் துறை, மெடிசின் அண்ட் சர்ஜரி, இந்த 2 துறையில் உள்ள வல்லுநர்களுக்காக அவர்களுக்கு வழங்கப்படுகிற பாரம்பரிய விருதுகள், அது ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம். இன்னொன்று வந்து ஹானரரி, கௌரவ விருதுகள். இந்த கௌரவ விருதுகள் மருத்துவத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்குவது ஒன்று. இன்னொன்று மருத்துவத்துறையோடு தொடர்பு உள்ள அல்லது தொடர்பு இல்லாதவர்களும் மருத்துவ உலகிற்கு, அதாவது பேஷண்ட் கேர், மருத்துவ சேவை, பொது மருத்துவம், மருத்துவ தொடர்பான நிறுவனங்களை நடத்துதல், தொண்டு நிறுவனங்கள் ஆகியவர்களுக்கும் வழங்குகிற ஒரு ப்ரொவிஷன் அந்த சார்ட்டரில். அந்த அடிப்படையில் நேரடியாக மருத்துவ பயின்று சார்பில் இருந்தாலும் நீங்கள் மருத்துவத்தோட தொடர்புடையதுன்னு கொடுத்தீங்க, அது பல்கலைக்கழகம் மகிழ்ச்சி அடைகிறது. நீங்கள் சொன்னது அது இருந்தாலும் அந்த கல்விங்கிற சார்பில், பல்கலைக்கழக சார்பில் பேசும்போது மருத்துவத்துறை சாராத அறிஞர்களுக்கு, சேவையாளர்களுக்கு, பெருந்தொண்டு புரிபவர்களுக்காக வழங்கப்படுகிற இந்த உயரிய விருது அவர் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவருக்கு அடுத்ததாக இந்தியாவில் கிடைச்சிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகத்திற்கும் எங்களுக்கும் பெருமையாக இருக்கிறது.